ஜனநாயகன் படத்தோட ஒவ்வொரு அப்டேட்டும் வரும்போதும் நம்மள அள வச்சு தான் அப்டேட் கொடுக்குறாங்க. சரி, ஓகே. இப்போ ஜனநாயகன் படத்தோட இசை வெளியீட்டு விழா பத்தின ஒரு அபிஷியல் அப்டேட் பாத்தீங்கன்னா வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தளபதியோட கடைசி படம். இந்த படத்துக்கு இசை வெளியீட்டு விழா இல்லாம போயிடக்கூடாது. கடைசியா அவர் ஆடியோ லான்ச்ல பேசுறதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருந்தது. பட் தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட படங்களுக்கு இங்க இசை வெளியீட்டு விழா நடத்துறது பெரிய விஷயமா இருந்தது. இப்போ அரசியல் கட்சி வேற ஆரம்பிச்சிட்டாரு. முக்கியமா ஆளும் கட்சியான திமுகவை போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சூழல்ல கண்டிப்பா ஜனநாயகன் படத்தோட இசை வெளியீட்டு விழாவை இங்க நடத்த விட மாட்டாங்க. இதனாலேயே படத்தோட தயாரிப்பு நிறுவனம் ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியை மலேசியால நடத்துறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. ஆமா நண்பா, மலேசியா கோலாலம்பூர்ல இருக்க புக்கிட் ஜலீல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியத்துல இந்த ஆடியோ லான்ச் நிகழ்ச்சி நடக்க போகுது. முதல் முறையா இவ்வளவு பெரிய ஸ்டேடியத்துல தளபதி படத்தோட இசை வெளியீட்டு விழா நடக்குது. டிசம்பர் 27ஆம் தேதி சனிக்கிழமைக்கு இந்த ஆடியோ லான்ச் நடக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புக்கிட் ஜலீல் அப்படிங்கிற ஸ்டேடியத்துல 1,00,000 பேர் உட்கார்ந்து பார்க்குற மாதிரியான கெப்பாசிட்டி இருக்கான். சோ தமிழ் சினிமால மட்டும் இல்ல, இந்திய சினிமாலேயே ஒரு படத்துக்கு இப்படி ஒரு இசை வெளியீட்டு விழா நடந்ததில்லைன்னு நினைக்கிறேன். சோ இது தளபதி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒண்ணு, கொஞ்சம் வருத்தப்படுவாங்க, தமிழ்நாட்டில் நடந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. ஆனா இங்க இருக்க அரசியல்வாதிகளை வச்சுக்கிட்டு தளபதி கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை நிம்மதியா நடத்தியிருக்க முடியாது. மலேசியால வச்சதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. இருந்தாலும் இந்த 200 ஊபிஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்க தலைவர் பயந்துகிட்டு ஓடி போய் மலேசியால இந்த நிகழ்ச்சியை பண்றாரு அப்படின்ட்டு ட்ரோல் பண்ணுவாங்க. பட் அவங்களை திருப்பி ஓட விடுறதுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் தயாரா இருப்பாங்க. ஓகே, இந்த இசை வெளியீட்டு விழாக்கான அப்டேட்டை பாத்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு மேல இருக்க ஒரு வீடியோவா சூப்பரா கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அனிருத்தோட வாய்ஸ்ல ஒரு பாடலும் வந்திருக்கு. இந்த பாட்டு படத்துல இருக்கா இல்ல இந்த அப்டேட்டுக்காக ரெடி பண்ணாங்களா அப்படின்ட்டு தெரியல. பட் அந்த பாட்டோட அந்த வீடியோ பார்க்கும்போது பயங்கர எமோஷனலா இருந்தது. கண்டிப்பா தளபதி ரசிகர்கள் கண் கலங்கி இருப்பாங்க. அவ்வளவு எமோஷனலா கொடுத்திருந்தாங்க. அப்டேட்டுக்கே எப்படின்னா படத்துல ஹச் வினோத் என்னென்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ட்டு தெரியல. ஓகே நண்பா, டிசம்பர் 27 மலேசியால மிக பிரம்மாண்டமா ஜனநாயகன் படத்தோட இசை வெளியீட்டு விழா நடக்க இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.